ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். இப்போ இவங்க வந்து விமர்சனமே அவங்க வந்து மைண்டில் ஏற்றிக்கிறது இல்லையா? அன்னைக்கு கூட ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வருதுன்னு பார்க்கவே மாட்டேன்றாரு. விமர்சனங்களை பார்த்தா தானே நீங்க சரி பண்ணுவீங்க. ரஷ்யன் தானே உங்களை விமர்சனம் பண்றான். வேற யாரு வெளிநாட்டுக்காரனா இருக்கானா? இல்லாட்டி வேற தொழில் சார்ந்தவன் பண்றானா? உங்க படத்தை ரசித்து காசு கொடுத்து பார்த்த ஒருவன் உங்களில் உள்ள படத்தில் உள்ள குறை நிறைகளை சொல்றான். அது சரியா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அவன் என்ன கேட்கிறானோ அதை கொடுங்க திருப்பி. படம் ஓடத்தானே போகுது. அப்ப நான் விமர்சனமே பார்க்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல பேசுறாரு. ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நான் விமர்சனத்தையே பார்க்க மாட்டேன். அப்ப விமர்சனத்தை பார்க்காம எப்படி தன்னை சரி சரி செஞ்சுக்கிற முடியும்? அப்ப அவங்க சொல்ற கமெண்ட் சரியான கமெண்ட். முதல்வன் படம் அவர் சொந்த படம். அந்த படம் கும்மிடி பூண்ட தாண்டாது. ஆனா அதே படம் வேற ஒரு புரொடியூசர் படமா இருந்தாருன்னா, உலகத்தின் 7 அதிசயங்கள காட்டுவாரு. அப்படிங்கும்போது அவர் படத்த சின்ன பட்ஜெட்ல பண்ணிக்கிறாரு. வேற ஒரு புரொடியூசர் கிடைச்சா பெரிய புரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவரு வச்சு பண்ண படங்கள் லைக்காவா இருக்கட்டும், பெரிய 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 நிறுவனங்கள் நஷ்டமா தானே ஆயிருக்கு. தில்ராஜ் மாரியான பாட்டு இருக்கா? வேணும் இருக்கு. அப்படின்னு சொன்ன புரொடியூசரே வீடு வைக்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்ப அவர்கள் சொல்றதெல்லாம் வந்து, நீங்க சொந்தமா படம் எடுக்கிறப்போ ஒரு மாரி போடுறீங்க. அடுத்த படத்துக்கு ஒரு மாரி போடுறீங்க. அப்படிங்கிற ஒரு கோவம் தான். இதே சங்கரை தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர். சங்கர் படத்துல ஒரு சீனாவது நடிச்சிட மாட்டேறமான்னு காத்து கிடந்தவங்க தான். கொண்டாடிய இதுதான். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து அவர் சரியா சில படங்கள் அவருக்கு வேவ் லென்த் கட் ஆகுதோன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கும் விமர்சனம் பார்க்க மாட்டேன்னா எப்படி உங்களுக்கு வேவ் லென்த் தெரியும்? அவன் என்ன ரசிக்கிறான்னு உங்களுக்கு புரியாதே.